Example 1.16. Forensic scientists can determine the height in centimeter of a person based on the length of the thigh bone. They usually do. So, using the function, இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். எல்லாத்துலேயுமே எஃப்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹச் ஆஃப்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்க. வேர் பி இஸ் த லென்த் ஆஃப் த thigh bone. இதில் இந்த பீன்றது என்னது அப்படின்னா லென்த் ஆஃப் த thigh bone. 3 subdivision. First one is verify the function h is 1 or not. ஏற்கனவே h is 1 அப்படின்னா நம்ம வந்து ஆரோ டயக்ராம் வச்சு கண்டுபிடிப்போம். ஆர்எல்ஸ் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் f of a1 which is equal to f of a2 நம்ம எடுத்துகிட்டு அதை a1 equal to a2 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த fன்ற ஃபங்க்ஷன் 1 to 1 இருக்கும். இதுதான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஹச்ன்னு இருக்கனால h of b1 is equal to h of b2ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ டு ப்ரூவ் f is இங்கே h. ஸோ டு ப்ரூவ் h is 1 to 1. ஸோ h of b1 which is equal to h of b2. இப்போ h of b1 போட்டோம்னா லெஃப்ட் சைடும் பண்ணணும் ரைட் சைடும் சைமல்டேனியஸ்லாம் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு பண்ணோம் அப்படின்னா இங்கே பினா இங்கே பி, அப்போ இங்கே b1 இந்த இடத்துல b1 வரும். இப்போ b2 இந்த இடத்துல b2 வரும். அப்போ 2.47 b1 + 54.10 which is equal to b2னா 2.47 b2 + 54.10. ரெண்டு பக்கமே 54.10 இருக்கு. சேம் சிம்பிள், அதனால் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 22.47 b1 which is equal to 2.47 b2. சேம் 2.47 2.47 இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா b1 equal to b2. ஸோ h of b1 equal to h of b2 நம்ம எடுத்துகிட்டு இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா b1 equal to b2ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அதே தான் நான் இங்கே சொன்னேன். ஸோ therefore h is 1 to 1 function. Second subdivision, also find the height of the person. Height of the person தான் கேட்டிருக்காங்க. அப்போனா h என்னன்னு கேட்டிருக்காங்க. if the length of his thigh bone is 50 cm which means b கொடுத்துட்டாங்க எவ்வளோனா 50 cm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா h of b which is equal to 2.47 b + 54.10. இதில் bக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். இப்போ 2.47 bக்கு பதிலாக 50 + 54.10. இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. அப்போ ரெண்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணால் 2.47 × 50. ஸோ 0 போட்டுடலாம் லாஸ்ட்டில். ஃபஸ்ட்டே போட்டேன். 7 5s 35க்கு 5 பேலன்ஸ் வந்து 3 7 4 5s 20 + 3 23 பேலன்ஸ் 2 2 5s 10 + 2 12. ஸோ 2 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் தான் பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் இங்கே பாயிண்ட் வச்சோன்னா இந்த 0 வந்து போயிடும். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 123.5 கிடச்சிருக்கு. அதோட ப்ளஸ் 54.10 which is equal to. இது ரெண்டையும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ அப்போ எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா 123.5 இங்கே வந்து 54.1 இருக்குது. இங்கே ஒரு 0 இருக்குது. ஓகேவா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 இருந்துச்சுன்னா அது நமக்கு தேவையே கிடையாது. அது வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 5 + 1 6 0.4 + 3 7 5 + 2 7 and then 1 வந்து அப்போ 177.6 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளோட h. Find the length of the thigh bone. Find the length of the thigh bone b தான் கேட்டிருக்காங்க. The height of the person is given 147.96 cm is given. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா h of b which is equal to 2.47 b + 54.10. இதில் இந்த ஹச்சுக்கு பதிலாக 147.96 இது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. 2.47 b + 54.10. இதில் இந்த சைடு இருக்குல்ல 54.10 ப்ளஸில் இருக்கிறது பார்க்கணும் மைனஸ் ஆயிரும். அப்போ 147.96 - 54.10 which is equal to 2.47 b. இப்போது 147.96லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 54.10 சப்ராக்ட் பண்ணணும். 6லேருந்து 0 போச்சுன்னா 6 9லேருந்து 1 போச்சுன்னா 8 7லேருந்து 4 போச்சுன்னா 3
ஸோ 14லேருந்து 5 இது வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ 4லேருந்து 5 எடுத்து பார் எடுத்தாலும் ஓகே. அதனால் 14லேருந்து 5 போச்சு அப்படின்னா 9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன 93.86 which is equal to 2.47 பின்னு வந்திருக்கு. ஓகேவா? இவனுக்கு இப்போ பி தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ பியை அப்படியே வச்சுட்டு மல்டிப்ளிகேஷனுக்கு அந்த கொஞ்சம் டிவிஷன் ஆயிரும். இப்போ 93.86 டிவைடட் பை 2.47 இது அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். b is equal to 93.86 divided by 2.47. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digits இருக்குது, இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digits இருக்குது. அப்போ இன்ட்டு 100 divided by 100 அப்படி பண்ணால் இது நம்ம 9386 divided by 247 சொல்லிட்டு மாறிடும். ஓகேவா? இப்போது நம்ம வந்து டிவிஷன் போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதான். ஸோ 9386 இங்கே வந்து 247 இருக்குது. ஓகேவா? ஸோ எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து 3 டைம்ஸ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 247 3 டைம்ஸ் போனால் 7 3s are 21 பேலன்ஸ் 2 4 3s are 12 13 14 பேலன்ஸ் 1 2 3s are 6 1 7 ஸோ 741. ஸோ ரிமைண்டர் பார்த்தோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணோன்னா 8 1 போச்சுன்னா 7 பாரம் வாங்கினோன்னா அது 8 ஆயிடும், இது 13 ஆயிடும். 13லேருந்து 4 போச்சு அப்படி 9. அகெயின் வந்து 8லேருந்து 7 போச்சுன்னா 1 அகெயின் வந்து இங்கே 6. ஸோ இதை வந்து 8 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1976 வரும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் B is equal to 38 centimeter.